கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கிறிஸ்துவின் சீஷன் கைக்கொள்ள வேண்டிய 5 மிக முக்கியமான கட்டாயமான கட்டளைகள் என்கிற தலைப்பின் கீழாக 2வது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். கடந்த வாரத்திலே இதற்கான துவக்கத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். பரிசுத்த நடக்கைக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய 5 வேத வசனங்களின் அடிப்படையிலே தான் இந்த செய்திகளை நாம் தியானிக்கிறோம். 1 எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நாம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். 2 கலாத்தியர் 5:16, நாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். 3 பிலிப்பியர் 2:12, நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். எபேசியர் 4:30, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:19, ஆவியை அவித்து போடாதீர்கள். இந்த 5 வசனங்களிலே 2 வசனங்கள் நேரடியாக சொல்லப்படுகிறவைகள், பாசிட்டிவா சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று, பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்தது தேவனுடைய ஆவியினாலே நாம் நடத்தப்பட வேண்டும். அடுத்தது 2 காரியங்கள் நகைச்சுவா இருக்குது. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள், ஆவியை அவித்து போடாதீர்கள். அதுக்கு நடுவுல ஒரு பாலம் போல ஒரு பகுதியும் இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த 5 வசனங்களும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அப்ப இந்த 5ம் ஏதோ ஒரு நாள்ல நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. இப்ப இன்றைக்கு நான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தால் நாளைக்கு நான் இப்படிதான் இருக்கணும், பரிசுத்த ஆவியினால் நிறைந்துதான் காணப்படும். இன்றைக்கு நான் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டால் நாளைக்கு நான் இப்படிதான் இருக்கணும், தேவனுடைய ஆவியினால் தான் நடத்தப்படும். இன்றைக்கு ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நான் பிரயாசப்படுகிறவனா இருந்தால் நாளைக்கு இப்படிதான் இருக்கணும். அப்ப இவருடைய மரணம் மட்டும் இந்த நான் கை கொள்ள வேண்டிய மிக முக்கியமான 5 வசனங்கள். ஒருவேளை உங்களால மனப்பாடம் பண்ண முடிந்தா இந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது நல்ல டிசைன் பண்ணி உங்க வீட்டுல நல்ல ஒரு ஃப்ரேம் போட்டு வைக்கணும்னா 5 வசனங்களை வைங்க. சும்மா இன்று முதல் ஆசீர்வதிப்பாருங்க வசனத்தை மாட்டி வச்சா பார்த்தால் அந்த ஆசீர்வாதம் வரணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி ஆகாய தீர்க்கதரிசியே சொல்லி இருக்கிறார். சரி, கர்த்தர் நல்லவர். அப்ப இந்த வசனங்களுக்கு மேல கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். அடுத்தது ரட்சிப்பு என்று சொல்லும் போது 3 காலங்களை உள்ளடக்கி வேதம் நமக்கு போதிக்கிறது. கவனிங்க, ஒருவேளை இந்த செய்தியை தான் கேட்கிறவங்களுக்கும் இந்த வசனம் புரியணுங்கிறதுக்காக இதெல்லாம் பேசுறேன். ரட்சிப்புன்னு சொன்ன உடனே 3 காலங்களை குறித்து வேதம் பேசுகிறது. 1, கடந்த காலத்திலே என் வாழ்க்கையிலே நான் செய்த பாவத்தினால் வந்த தண்டனையிலிருந்து நான் தப்புவிக்கப்படுவது, நீதிமானாக்கப்படுதல். என்னது? நீதிமானாக்கப்படுதல். 2வது, நிகழ்காலத்திலே நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், அந்த பரிசுத்தமாக்கப்படுதலை குறித்து பேசுகிறேன். 3வது, ஒருவேளை சபை எடுத்துக் கொள்ளப்படுதலின் போது அல்லது என்னுடைய மரணத்துக்கு பின்பு நான் மகிமைப்படுத்தப்படுவேன், அது முற்றிலுமாக பாவத்தினுடைய பிரசனத்திலிருந்து நான் விடுவிக்கப்படுவதை குறித்து பேசுகிறது. அப்போ ரட்சிப்புன்னு சொல்லும் போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எத்தனை காலங்கள் இருக்குது? 3 காலங்கள். 1 நீதிமானாக்கப்படுதல், 2 பரிசுத்தமாக்கப்படுதல், 3 மகிமைப்படுத்தப்படுதல். இந்த ரட்சிப்பை குறித்து தெரியும் போது இன்னொரு விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பாவம் என்பது என் வாழ்க்கையில் எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொன்னா, 1 ஆதாமின் மூலமாக என்னுடைய சந்ததிகளுக்குள்ளாக கடத்தப்பட்டிருக்கிற பாவம். அதுக்கு வேதாகமம் சொல்லுகிற பெயர் பாவத்தின் இயல்பு. அதுக்கு பேர் என்னது? சின் நேச்சர், பாவ இயல்பு. அந்த பாவ இயல்பு ஒரு மனிதனுக்குள்ள பிறப்பின் அடிப்படையிலே கடத்தப்படுகிறதுனாலதான் அவன் பாவ பிறக்கும் போதே எப்படிதான் இருக்கான்? தாவீது சொல்றாரு 51ஆம் சங்கீதத்திலே, தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்போ எல்லாரும் எப்படி இருக்கிறோம்னா பாவத்தில் இருக்கும். இந்த பாவ இயல்பு நமக்குள்ள இருக்கிறதுனால யாரும் எனக்கு பாவம் செய்யறதுக்கு சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை. இந்த பாவ இயல்பே என்னை பாவம் செய்ய தூண்டும். இந்த பாவ இயல்பே என்ன செய்யும்? என்னை பாவம் செய்ய வைக்கும். அப்ப நான் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நான் விரும்பாத ஒன்றை செய்வதற்கு காரணம் என்னன்னா எனக்குள்ள இருக்கிற பாவமே. அப்ப 2 விதத்துல இந்த பாவம் இருக்குது. இதுல முதலாவது நமக்கு பரிகாரமாக அல்லது முதலாவது நமக்கு தீர்க்கப்படுகிற காரியம் என்னன்னா, இந்த பாவ இயல்பை உடைய நாம் செஞ்ச பாவங்கள், அதாவது ரட்சிக்கப்படுற வரைக்கும்
ஒருவேளை 17 வயதுல உங்களுக்கு யாராவது சுவிசேஷம் சொல்றாங்க, அல்லது 25 வயதுல, அல்லது ஒரு 40 வயதுல, எந்த வயதுல உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படுகிறதோ அந்த வயது வரைக்கும் உங்களுக்குள்ளே காணப்படுகிற பாவ இயல்பின் நிமித்தமாக நீங்கள் செய்த பாவம், யார் செய்த பாவம்? நீங்க செய்த பாவம். பொய்யா இருக்கலாம், விக்கிரகாராதனையா இருக்கலாம், வேசித்தனமா இருக்கலாம், அருவருப்பா இருக்கலாம், குடியா இருக்கலாம், போதை பழக்கமா இருக்கலாம். இந்த பாவங்கள் எல்லாவற்றிற்காகவும் இயேசு மரித்தார். யார் மரித்தார்? ஏன்? இந்த பாவத்திற்கான தண்டனை நான் சாக வேண்டும். யார் பாவம் செஞ்சாலும் யார் தான் சாகணும்? அவன் தான் சாகணும். அவன் மரத்திலே தூக்கி போடப்பட வேண்டும். அப்படி மரத்திலே தூக்கி போட வேண்டிய சாமுவேலுக்கு பதிலாக கிறிஸ்து மரித்ததினால் நான் பிழைத்திருக்கிறேன், நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப இதுதான் முதல் கேட்டகரி. அப்போ நான் செஞ்ச பாவத்துல, இந்த உலகத்துல நான் பிறந்ததுல இருந்து நான் ரட்சிக்கப்படுற வரைக்கும் இருந்த பாவத்துல இருந்து ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா என்ன மன்னிச்சிட்டார். அந்த பாவங்களை இனி நினைக்க மாட்டேன்னு சொல்றாரு. அந்த பாவம் ரத்தோபர சிவப்பா இருந்தாலும் அது என்னவா மாறுமா? பஞ்சை போல வெண்மையாக மாற்றப்படும். அந்த பாவத்தை குறிச்சு ஏன்டா இனிமேல் கணக்கு கேட்க போறதே இல்லை. ஆனா பிசாசு என்ன பண்ணுவான்னா அப்பப்ப ரிமைண்ட் பண்ணிடுவான், நீ ரொம்ப யோக்கியம் கிடையாது, நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். ஆனா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அதை மன்னிச்சுட்டேன், நான் மறந்துட்டேன், இனி அதை நினைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னால வரைக்கும், அல்லது ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்கிற வரைக்கும், மறுபடியும் பிறத்தலின் அனுபவத்தை பெற்றுக் கொள்கிற வரைக்கும் நான் செய்த பாவங்கள் எல்லாம் எந்த விதமான தண்டனையும் இல்லாமல் அது என்னை விட்டு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நீக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எனக்குள்ள என்ன இருக்குன்னா அந்த பாவ இயல்பு நோய் இருக்கு. ஆதாமின் மூலமாக கடத்தப்பட்ட பாவ இயல்பு இன்னும் நமக்குள்ள இருக்கு. ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், வசனத்தை வாசிக்கிறோம், அதை தியானிக்கும் போது நமக்குள்ள ஒரு தெளிவு வருது. இப்படிதான் வாழணும்னு சொல்லி இருக்குது, மற்றவங்களை மாதிரி வாழக்கூடாது எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது தெரியுது. ஆனா திரும்ப எல்லாம் பண்றோம். இப்படி ரட்சிக்கப்பட்ட பின், நீதிமானாக்கப்பட்ட பின்பு என் வாழ்வில் அந்த பாவ இயல்பினாலே நான் பாவம் செய்வதற்கு தூண்டப்படுகிறேன். அந்த போராட்டத்துல நம்ம என்ன செய்யணும்ங்கிறது தான் நிகழ்கால பரிசுத்த வாழ்வை குறித்து வேதம் போதிக்கிறது. சாங்டிபிகேஷன், ப்ரோக்ரசிவ் சாங்டிபிகேஷன் என்று நிகழ்கால பரிசுத்த வாழ்வை குறித்து என்ன செய்கிறது? வேதம் போதிக்கிறது. அப்போ ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய சபையில, தேவனுடைய பந்தியில ஐக்கியம் வைத்திருக்கிற நீங்களும் நானும் சபையா கூடி வருகிற எல்லா தருணங்களும் எதற்காகனா இந்த ப்ரோக்ரசிவ் சாங்டிபிகேஷனுக்காக. நம்ம உபவாச ஜெபத்துக்கு வந்தாலும் சரி, அது பெண்களாக கூடி ஜெபித்தாலும் சரி, ஆண்களாக கூடி ஜெபித்தாலும் சரி, அல்லது சண்டை கிளாஸா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்தையும் நம்ம மற்றவங்களுக்கு செய்யறதா இருந்தாலும் அல்லது நம்ம பெற்றுக்கொள்கிறதா இருந்தாலும் எல்லாமே ப்ரோக்ரசிவான ஒரு சாங்டிபிகேஷனுக்காக, நடைமுறை பரிசுத்த வாழ்வுக்காகத்தான். இந்த நடைமுறை பரிசுத்த வாழ்வுக்கு தான் 5 வசனங்கள் ரொம்ப முக்கியமானவைகள். அதுதான் நம்ம இந்த நாட்களில் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒண்ணு, பரிசுத்தாவினாலே நிறைந்திருக்க வேண்டும். ஒன்று எப்படி இருக்கணும்? பரிசுத்தாவினாலே நிறைந்திருக்க வேண்டும். 2, அந்த பரிசுத்தாவினாலே நாம் நடத்தப்பட வேண்டும். 3, நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு ஆண்டவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சையும் விருப்பத்தையும் தருகிறார், நான் பிரயாசப்பட வேண்டும். 3. 4வது, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. 5, ஆவியை என்ன செய்யக்கூடாது? அவித்துக் கொள்ளக்கூடாது. இப்போ போன வாரத்துல முதல் 2 வசனத்திலிருந்து பார்த்துக்கிறோம். என்னெல்லாம்? பரிசுத்த ஆவியினால நிரம்ப வேண்டும். 2, பரிசுத்த ஆவியினால என்ன செய்யணும்? நடத்தப்படும். இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த 3வது மிக முக்கியமான காரியம், மிக முக்கியமான காரியம். சரி, இந்த 5 வசனங்களுமே பரிசுத்த ஆவியானவரோடு அல்லது பரிசுத்த ஆவியானுடைய ஊழியத்தோடு தொடர்புடைய வசனங்களாக இருக்கிறது. யாரோடு தொடர்புடையவர்கள்? பரிசுத்த ஆவியானவரோடு. அப்போ இந்த நடைமுறை பரிசுத்த வாழ்வு, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், இதை செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், வேதம் சொல்லுது, எனக்கு புரியுது. ஆனா நான் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இந்த பாவம் என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு விதத்துல நுழைஞ்சிட்டே தான் இருக்குது. இந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற விதத்துல வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவரே நம்மை பலப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன செய்றாரு? இந்த பரிசுத்த ஆவியானவரால் நான் நிறைந்திருக்கிறேன் என்பதற்கு நிறைய நேரத்துல நம்ம எதை யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்நிய பாஷைகளை நம்ம யூஸ் பண்றோம். அதை குறித்து நான் போன வாரத்தில் ஒரு கேள்வி கேட்டேன். சபையுடைய உபதேசம் பரிசுத்த ஆவியானவரை ஒரு மனிதன் பெற்றிருக்கிறான் என்பதற்கு அடையாளம் அந்நிய பாஷை என்பதுதான். ஒருத்தன்
நிரம்பி இருக்கிறான் என்பதற்கு அடையாளம் என்னது? அந்நிய பாஷை. ஆனா இன்னைக்கு நிரம்புவதற்கே அந்நிய பாஷை தான் பேசுகிறார். எதுக்கு அந்நிய பாஷை தான் பேசுறாங்க? நிரம்புவதற்கு. அது ரொம்ப கான்ட்ரடிக்ஷனான காரியம். நிரம்புவதற்கு அந்நிய பாஷை அல்ல. ஏன்னா வேத வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளாத மனிதர்களாலே இன்றைக்கு தேவ சபை அநேக நேரத்தில் தவறான விதத்தில் வழிநடத்தப்படுகிறது. ஐயா, நீங்கள் தேவனுடைய சபையின் கட்டிடத்துக்குள் வந்த பிறகு இங்கே பாடப்படுகிற பாடல்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், இங்கே பிரசங்கிக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாமே உங்களை தேவனுடைய ஆவியினாலே நிரப்பி நடத்துவதற்கு தூண்டுகிறவைகள் தான். இங்க பாடுற பாட்டெல்லாம் எதுக்குதான்? ஏன் நம்ம அதெல்லாம் குறித்து ரொம்ப கவனமா இருக்கிறோம்? ஏன் நம்முடைய ஜெபங்கள் கவனமா இருக்க வேண்டும்? இங்க பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை மிகவும் கவனமா இருக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன? நாம் எல்லாரும் எதனால் நிரப்பப்படணும்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்த பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்பட்டால் மட்டும்தான் எனக்குள்ள இருக்கிற பாவ இயல்பிலிருந்து நான் விடுதலை உள்ளவனாக காணப்பட முடியும். விடுதலை உள்ளவனாக காணப்பட முடியும். அப்போ அதுல சத்துடைய மாயங்களோ அல்லது பாரம்பரியங்களோ உள்ளே நுழைந்து விடாதபடிக்கு நாம் கவனமாய் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். மிகவும் அவசியம். சரி, ஒருவேளை அதை குறித்து இன்னும் கூடுதல் தெளிவு வேணும்னா நீங்க கடந்த வாரத்தினுடைய செய்தியை திரும்ப ஒரு முறை கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். இன்றைக்கு இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது இந்த வசனத்தினுடைய முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு முதலாவது வலியுறுத்த விரும்புகிறேன். ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 17ஆவது நூற்றாண்டுல ஒரு பரிசுத்தவான் இருந்தார். எத்தனாவது நூற்றாண்டுல? 17ஆவது நூற்றாண்டு. 1773 பிறந்து 1758 மரித்த ஜோனத்தான் எட்வர்ட்ஸ், இவர் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் என்பதற்கு ஒரு ஆழமான விளக்கத்தை கொடுத்தவர். ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த் அலோன் என்பது இவருடைய அந்த சீர்திருத்த கருத்தாக இருந்தது. அதுதான் இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் என்ன சொல்றாருன்னா, 22வது வயதுல இருந்த வசனத்தை படிச்சாராம். எத்தனாவது வயசுல? 22வது வயசுல. யாராவது ஒருத்தர் வாசிங்களா? வாலிப தம்பிமார் வாசிங்க. வாலிப தம்பிமார்னா திருமணமாக இல்லையா? எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் தூரமாய் இருக்கிற போதும் இந்த வசனத்தை வாசிச்ச போது அவர் சொல்றாரு, 22 வயதுல இந்த வசனத்தை நான் வாசித்த போது இந்த வாக்கியங்கள் என்னை குத்திச்சு அப்படிங்கிறார். மெசேஜ் தான் என்ன குத்திச்சு? ஓ வாழ்க்கையில ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நீ தான் என்ன செய்யணும்? பிரயாசப்படும். இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எல்லா போதனைகளும் ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறேங்கிற பேர்ல கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்துப்பார், கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்து, இதே சொல்லி சொல்லி ஜனங்களுடைய மனநிலைமை இப்ப எப்படி இருக்குன்னா, எனக்கு எந்த பொறுப்புமே இல்லை, யாரை பார்த்துப்பா? ஆண்டவரை பார்த்துப்பா. இதனால என்ன பண்றான்? ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசப்பட வேண்டியவர்கள் பிரயாசப்படாம அதையும் ஆண்டவர்கிட்ட போட்டுட்டு இப்ப சொல்றான், ஆண்டவருக்கு தெரியும்ல, ஆண்டவர் நான் பாவம் செய்யாம தடுத்திருப்பேன்ல, தடுத்துக்கலாம்ல. கேட்டுக்கீங்களா அந்த வார்த்தையில? கேட்டதே இல்லை. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. உங்களதான் சொல்றாங்க. உண்மையே தெரியாத மாதிரி எப்படி உட்கார்ந்து இருக்கீங்க? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர் தெரியும் தானே, நான் பலவீனமானவன் தெரியும் தானே, ஆண்டவர் கையை பிடிச்சு ரசித்துக்கலாம், இழுத்துக்கலாம் தானே. இந்த வசனம் அப்படி சொல்லல. நம்மை பொறுப்பற்றவர்களாக வேதம் சொல்லவில்லை. யாராவது நிறைவேற்றுறதுக்கு பிரயாசப்படணுமா? ஆமா. எப்படி அந்த பிரயாசப்படுறது? அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும். அப்ப இது ஒரு சாதாரணமான பொறுப்பு இல்லைங்க. என்ன கிடையாது. ஆமா, போற போக்குல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறது இல்ல. இது உண்மையாகவே நான் அதிக சிரத்தை எடுத்து அதிக கவனத்தோடு இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் செயல்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்போ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய சபையில ஐக்கியம் பெறுகிற நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும்
அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்யணும்? இப்போ என் வாழ்க்கையில ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நான் பிரயாசப்படணும்ங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? அடுத்த வசனத்துல இருக்குது, ஏனெனில். அந்த ஏனெனில்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நீயும் நானும் ஏன் பிரயாசப்படணும்னா, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். அப்போ எனக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி எனக்குள்ள பரிசுத்த வாஞ்சையை கொடுக்கிறார், பரிசுத்த விருப்பத்தை கொடுக்கிறார். அவர் சொல்றார், உனக்குள்ள இருக்கிற அசுத்தம் இது, இது உன்னை விட்டு அகற்றப்படுவதற்கு, இதை விட்டு விடுவதற்கு, இதை அழித்து போடுவதற்கு நீ பிரயாசப்படுன்னு சொல்றார். இப்ப பாவத்தை சொல்றது யாரு? யார் சொல்றா? நமக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் அவராகவே எனக்குள்ள என்னத்தை கொடுக்கிறாராம்? வாஞ்சையையும். சொல்லுங்க, வாஞ்சையையும். அப்ப பரிசுத்தமா வாழணுங்கிற எண்ணம் என்னுடையதல்ல. யாருடையதல்ல? என்னுடையதல்ல. எனக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானுடையது. இது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இயல்பா நானாகவே எப்படி இருக்கிறேன்னு நினைக்கிறோம். பரிசுத்தமா வாழணும் நான் நினைக்கல. எனக்கு அந்த நினைப்பே இல்லை. அதனாலதான் எனக்குள்ள இருக்கிற அந்த பாவ இயல்பின் மூலம் எனக்குள்ளே செயல்படுகிற அந்த பாவத்தின் வஞ்சனைகளை அழிப்பதற்கு, விட்டு விடுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை தூண்டுகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்றாரு? எனக்கு தூண்டுகிறார். அப்போ எப்பொழுதெல்லாம் நீங்க வசனத்தை வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, வசனத்தை கேட்கும் போது இந்த வாஞ்சையையும் விருப்பத்தையும் உடையவர்களாக நீங்கள் தூண்டப்படுகிறீர்களோ, அதுதான் நீங்க பிரயாசப்பட வேண்டிய நேரம். அதுதான் நீங்க பிரயாசப்பட வேண்டிய நேரம். ஆண்டவர் உன்னுடைய பரிசுத்த வாழ்வுக்கு எச்சரிக்கை மணி அடிக்கிறான்னு வச்சுக்கோ. நீ பரிசுத்தமா வாழு, இதை குறித்து நீ கவனமா இரு என்று சொல்லுகிற அந்த தருணம் தான் நீ முழங்கால் படியிட வேண்டிய நேரம். அந்த தருணம் தான் நீ அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனுடைய சன்னிதானத்தில் காத்திருக்க வேண்டிய நேரம். ஆனா பெரிய துரதிர்ஷ்டம் என்ன தெரியுமா? அந்த நேரத்துல தான் நம்ம நல்லா தூங்கிடுவோம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாஞ்சையும் விருப்பத்தையும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வைத்திருக்கிற அந்த நேரத்துல தான் நம்ம என்ன செஞ்சிருவோம்? ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்தோம். அப்போ அதிக நடுக்கத்தோடும் அல்லது பயத்தோடு நான் பிரயாசப்படுவதற்கு முன்னால எனக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிச்சது. யோசிச்சு பாருங்களேன். அப்ப எனக்குள்ள அந்த வாஞ்சையும் விருப்பத்தையும் கொடுக்கிறவருக்கு என் மேல அக்கறை இருக்குதான்? அக்கறை இல்லையா? அக்கறை இருக்கு. அதனாலதான் எனக்கு இயல்பாக இல்லாத ஒரு வாஞ்சையை அவரா என்ன செய்யறாரு? எனக்குள்ள உருவாக்குகிறார். ஆனா இதெல்லாம் குறிச்சு நமக்கு தெரியாம நம்ம என்ன பண்றோம்னா, ஆண்டவர் பார்த்து இல்லைங்க, இது யாருடைய பொறுப்பு? ஒரு வசனத்தை வாசிங்களேன். அதாவது தேவனுடைய செயலும் நம்முடைய பொறுப்பையும் உணர்த்தக்கூடிய ஒரு வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆமா, இந்த வசனம் கடைசி நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற போகிறது. அதற்காகத்தான் உரைக்கப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனமான வசனம். இப்போ நான் அந்த வசனத்தை எழுதியிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எல்லா காலத்திலும் ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் புரிய வேண்டும் என்பதற்காக. எல்லா காலத்திலும் ஆண்டவர் எப்படிதான் செயல்படுவார்னா, முதல்ல சொல்லியிருக்குது, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. இது யார் செய்கிறது? அவரே செய்கிறார். நம்ம என்ன பண்ணணும்? கட்டளைகளின்படி நடக்கவும். அப்போ God's provision and man's responsibility. தேவன் நமக்கு அருளி செய்திருக்கிற ஆவிக்குரிய அனுகூலங்களும் மனிதனுடைய பொறுப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல எனக்கு ரொம்ப அக்கறை இருக்குது. அவர் என் உள்ளத்திலே அவருடைய ஆவியை என்ன செய்கிறார்? வைக்கிறார். எதுக்காக? எதுக்காக? கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு அதை செய்வதற்காக. ஆனா அநேக நேரத்தில் பாருங்களேன், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்
சபைக்கு ரொம்ப ஆணி வேர் கொண்டது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, அது ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற பலன். இப்ப சபை அதோட நின்றுச்சு. அதனால அது குதிக்குது, அது ஆடுது, என்னென்னமோ பண்ணுது. ஆனா அந்த பலன் எதுக்கு தெரியல. அந்த பலன் எதுக்கு? எருசலேமிலும் யூதேயா சமாரியாவிலும் பூமியினுடைய கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு இரத்த சாட்சிகளாய் இருப்பீர்கள். சும்மா சாட்சி இல்ல, விட்னஸ் இல்லங்க, மாற்றையர்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன சாட்சிகள்? அப்போ பரிசுத்த ஆவியினாலே நான் பலப்படுத்தப்படுகிறேன். ரொம்ப சந்தோஷம், எனக்குள்ள ரொம்ப தைரியமா இருக்குது. பார்த்துலாம் ஆண்டவருக்காக நான் வாழுவேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம், வெறியெல்லாம் எனக்குள்ள எழும்புது. நான் பலப்படுத்தப்படுகிறேன். ஆனா அது எதுக்காகனா சும்மா மைக்கு முன்னால குறைக்கிறதுக்கு இல்ல. எதுக்கு? பூமியுடைய கடையாந்திர பரியந்தமும் இந்த சத்திய சுவிசேஷத்தை அறிவித்து அதன் மூலம் நான் இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டியது வந்தாலும் அந்த தேவ ஆவியினுடைய பலன் என் வாழ்வில் வெளிப்பட்டுக் கொண்டே தான். அப்ப எதையுமே செய்யாம நல்ல பூட்டுன அறைக்குள்ள உட்கார்ந்துட்டு ஆவியில நிரம்புறேன்னா அது நிச்சயமாக அந்த அப்போஸ்தலர் 1:8 படியான ஆவியாக இருக்காது. அந்த ஆவியா இருந்தா அது உங்களை எங்க கொண்டு போகும்? சொல்றது புரியுதா? நீங்க நிரம்புகிற அந்த ஆவி பரிசுத்த ஆவியானவராக இருந்தால் அவர் உங்களை சும்மா இருக்க விட மாட்டார். யோசிச்சு பாருங்களேன், இரத்த சாட்சியாக மரித்து கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தேவனால் பலப்படுத்தப்பட்டவர்கள் ஒரு அறைக்கதவுக்குள்ளே அடங்கியிருப்பார்கள் என்பதை உங்களால் நாம் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? உங்களால் நம்ப முடியுதா? அப்படி எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கடையாந்திர பரியந்தம், பூமியுடைய கடைசி பரியந்தமும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக பலப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆனா 10 அந்த ரூமை விட்டு வெளியில போறது இல்லையே. நமக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட், நமக்குள்ள ரொம்ப சந்தோஷம், நமக்குள்ள ரொம்ப குதூகலம். கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். ஐயா, கர்த்தர் உன்னை நிரப்பி இருக்கிறார்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அதுல உன்னுடைய பொறுப்பு இருக்குது. அது என்ன இருக்குது? உன்னுடைய பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை விட்டுட்டு நீங்க ஆவிய என் உள்ளத்துல வச்சிருக்கிறார்னு சொன்னாலும் சரி, பரிசுத்த ஆவினாலே நான் பலப்படுத்தப்பட்டிருக்கிறேன் சொன்னாலும் சரி, ஆண்டவர் எனக்குள்ள வாஞ்சையும் விருப்பத்தையும் தருகிறார் என்று சொன்னாலும் சரி, ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு பிரயோஜனமும் இந்த கால நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து நடக்கிறதுக்கு நமக்கு வழி நடத்துவாங்க. நம்முடைய பொறுப்பை உணர்வுங்க. பொறுப்பற்ற கிறிஸ்தவர்களை பெற்றெடுப்பதற்காக சபை இல்லவே இல்லை. அது என்னுடைய வேலை இல்லை. என்னுடைய வேலை இங்க வரக்கூடிய ஜனங்கள் எத்தனை பேர் வந்தாலும் அவர்களை பொறுப்புள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதே. ஆண்டவர் எனக்கு என்ன அனுகூலங்களை செய்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ற விதத்தில் நானும் பொறுப்புள்ளவனாக செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம். சரி, இப்ப நம்ம செயல்படுறோமா இல்லையாங்கிறதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப நம்ம எல்லாரும் எப்படி ஏமாத்திட்டு இருக்கிறோம்னா, அந்நிய பாஷை பேசி ஏமாத்திட்டு இருக்கோம், அல்ல சபையில வந்து காணிக்கை போட்டு ஏமாத்திட்டு இருக்கோம். பாஸ்டரும் என்ன பண்றது? சர்ச்சுக்கு வர்றாங்க, திருந்தலைன்னா கூட பரவாயில்ல, கரெக்டா டைமுக்கு சர்ச்சுக்கு வந்துடுறாங்க அப்படிங்கறதுக்காக அவர் என்ன செய்யறது இல்லை, ஒன்றும் சொல்றது. சொன்னா வர்ற 2 ஆத்மாவும் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படிங்கிற மனநிலைமையில தான் அவர் இருக்கிறார். ஆனா வசனம் அப்படி இல்லை பாருங்க. வசனம் 1 என்னுடைய பொறுப்பை உணர்த்துகிறது, 2 அடுத்தது என்ன செய்யுது? ஆண்டவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார்னு சொல்லுது. இது 2ஐயும் நான் சரியா ஃபாலோ பண்ணி இருந்தா என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கு. என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமா? அதே 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், தமிழ் பைபிள்ல 16வது வசனம், இங்கிலீஷ் பைபிள்ல 14வது வசனம். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஐயா, எனக்குள்ளே ஆண்டவர் கொடுக்கிற வாஞ்சையையும் விருப்பத்தையும் பெற்றிருக்கிற நான்
பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசப்படுகிற நான் எதை செய்தாலும் முறுமுறுப்பு இல்லாமல் செய்வேன். எதை செஞ்சாலும் எப்படி செய்வேன்? முறுமுறுப்பு. எதை செஞ்சாலும் என்ன செய்யறது? ஆண்டவர் எதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரோ அது எல்லாத்தையும் நான் இப்படிதான் செய்வேன். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு இருக்கா? கணவன் மனைவிமாரை குறித்து பேசுறதுக்கு முன்னால சபைக்குள்ள எப்படி இருக்கணுமா? ஒருவர் தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இதை நான் இப்போ எப்படி செய்வேன்? இப்ப நம்ம எப்படி செய்யறோம்? என்ன பண்றது, வயசுல மூத்தவராய் போச்சேன்னு பார்க்கிறேன். இல்லைன்னா எனக்கும் பேச தெரியும், எனக்கும் சொல்ல தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம கீழ்படிக்கிறோம். நம்ம கீழ்படுதலுக்கு பின்னால என்ன இருக்குது? நம்ம முறுமுறுப்பு இல்லாம கீழ்படிக்கிறோம். சிலர் இப்பவே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அடுத்து நமக்கு அதெல்லாம் வந்துடும் போல் இருக்கேன்னு. ஆமா, கண்டிப்பா வரும். சபைக்குள்ள தெய்வ பயத்தோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணுமா? கீழ்படியணும். அதுல என்ன வரக்கூடாது? என்ன வரக்கூடாது? முறுமுறுப்பு வரலன்னா நீங்க என்ன மாதிரி இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பரிசுத்த வாஞ்சைக்கும் விருப்பத்துக்கும் ஏற்றார் போல உங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசப்படுகிற நபர்களா இருக்கிறீங்க. அதனுடைய பலன் என்னன்னா முறுமுறுப்பு இல்லாம எல்லாத்தையும் செய்யணும். எதை செஞ்சாலும் என்ன செய்ய மாட்டேன்? முறுமுறுப்பு எதுவா இருந்தாலும். இப்ப அடுத்தது அந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். ஆமா, ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா? கவனிச்சுக்கங்க. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல முறுமுறுப்பு இல்லாமல் உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்கள் மட்டும் இல்ல, அதுக்குள்ள என்ன சேர்த்துக்கணும்? ஒருத்தர் கூட சொல்றது வார்த்தை இல்ல. என்ன இல்லாம முறுமுறுப்பு இல்லாம. அடுத்தது 23ஆம் வசனம், கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். அவரே சரீரத்திற்கு இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும். இப்ப சபையானது கிறிஸ்துவுக்கு எப்படி கீழ்ப்படியணும்? ஆமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிகிறதும் முறுமுறுப்பு இல்லாம கீழ்ப்படியணும். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறதும் எப்படிதான் கீழ்ப்படியணும்? ஆமா, அவர் சொல்லுவாரு நீ ஊழியம் செய்ய அப்படின்னு. நம்ம என்ன செய்வோம்? இந்த பாஸ்டருக்கு வேற வேலை இல்லை, எப்ப பாரு ஊழியம் ஊழியம். இதுக்கு பேர் என்னதுங்க? முறுமுறுப்பு உங்ககிட்ட இருக்குன்னா உங்களுக்குள்ள என்ன வேலை நடக்கலன்னு அர்த்தம்? ஆண்டவர் உங்களுக்குள்ள தயவுள்ள சித்தத்தின்படி கொடுத்திருக்கிற வாஞ்சைக்கும் விருப்பத்திற்கும் ஏற்றார் போல நீங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு என்ன செய்யல? பிரயாசப்படல. அவ்வளவுதான். இதுக்கு தீர்க்க தரிசனம் தேவையில்லை. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்த விஷயத்துல நான் ஏன் கவனக்குறைவா இருக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுகிறதுல நான் குறைவுள்ளவனா இருக்கிறதுனால என்னுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலையும் நான் இப்படிதான் இருக்கிறேன், குறைவுள்ளவனா தான் இருக்கேன். அப்போ ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை ஜீவ வசனத்தை சுடர்களை போல பிடித்துக் கொண்டு இந்த மாறுபாடான சந்ததிக்கு நடுவில் எதை செய்தாலும் முழுமுழுக்காம செய்தா அதுதான் தேவனுடைய நாமத்துக்கு சாட்சி. அதுதான் தேவனுடைய நாமத்துக்கு சாட்சி. நீங்க செஞ்சீங்களா இல்லையாங்கிறதல்ல, எப்படி செய்யணுமா? முழுமுழுக்காம செய்யணும். அடுத்தது 25ஆம் வசனம், குணபாலன் எச்சரிக்கையாக இருக்கும். புருஷர்களே என்ன செய்யுங்க? உங்கள் மனைவிகளின் முறுமுறுப்பு இல்லாமல் அன்பு கூறுங்கள். எட்டி தொலைச்சிட்டு நாம் படுற பாடு இருக்குதே அப்படின்னு புலம்பிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? ஏங்க உங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றேன். எப்படி அன்பு கூறக்கூடாதா? சொல்லுங்க, உங்க வீட்டுல என்னெல்லாம் சொல்லுவாங்க சொல்லுங்க. அப்படியெல்லாம் முறுமுறுத்துக்கிட்டே என்ன செய்யக்கூடாது? நேசிக்கக்கூடாது. அப்போ சபைக்குள்ள இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அது தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் குடும்பமா இருந்தாலும் சபையா இருந்தாலும்
அந்த மாற்றமடைந்த வாழ்வு என்பது எப்படி சாத்தியமாகுது? எப்படி சாத்தியமாகுது? தனிப்பட்ட பரிசுத்த வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதின் அடிப்படையிலேயே சபைக்குள்ளும் குடும்பத்துக்குள்ளும் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும்? அப்போ நம்முடைய வாழ்க்கையில வசனத்தை கேட்கிறோம், நல்லா கேட்கிறோம், ஆனா அதை வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கு நம்ம எத்தனைக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ, நம்முடைய குடும்ப வாழ்க்கையோ, நமக்குள்ள நம்ம கூடி வருகிற சபையோ தேவனுடைய நாமத்துக்கு எப்படி இருக்க முடியாது? மகிமையா இருக்க முடியாது. அப்ப பிரச்சனைக்கு காரணம் நம்ம தான். நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்க பிரதர். அதான் என் குடும்பத்துக்குள்ளே ஒரே பிரச்சனை, எங்கேயும் பிரச்சனை இல்லை, சபைக்குள்ளே பிரச்சனை. நல்ல கவனிங்க, என் கூட பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேல இருக்கிற ஒரு பையன் பைபிள் காலேஜ் படிச்சான். என்னோட வயசு ரொம்ப கம்மி. அவன் கிருபாசனம் சபையை சார்ந்தவர். வயசுல ரொம்ப சின்ன பையனா இருந்தாலும் எங்களை காட்டிலும் பைபிள் நல்லா தெரியும். ரொம்ப நல்ல விசுவாசத்துல இருக்கிற பையன். அவனுடைய வீட்டுல பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும், பாம்பேல உங்களுக்கு தெரியும் எல்லாம் ரொம்ப நெருக்கமான வீடு இல்லையா, அதுல என்ன செய்வாங்களா, அந்த பூஜை எல்லாம் பண்ணி எலுமிச்சம்பழம் மந்திரவாதம் பண்ணி அப்படிலாம் வைப்பாங்க. அப்போ முதல்லலாம் இவங்க குடும்பம் என்ன பண்ணிருக்கு, ரொம்ப அதுக்காக ஜெபம் பண்ணி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படிலாம் இருந்திருக்காங்க. அந்த கிருபாசன சபைக்கு போன பிறகு அந்த பாஸ்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்த வார்த்தை என்னன்னா, அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜூஸ் போட்டு குடிடான்னு சொல்லி கொடுத்துருக்காரு. உண்மை சொல்றேன், கதைலாம் இல்லை. அந்த பீட்டர் நான் நினைக்கிறேன் 17 வயசு நினைக்கிறேன் பைபிள் காலேஜுக்கு வரும்போது. எனக்கு 29 வயசு. ஆனா ஒரு அசாத்தியமான விசுவாசத்தோடு அவன் ஜெபிக்கிறதையும் அவன் செயல்படுகிறதையும் நான் பார்த்திருக்கிறேன். காரணம் என்னன்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்றும் அவர் என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறார் என்றும் சத்துருவுக்கு என் வாழ்க்கையில எது வரைக்கும் தான் இடம் என்றும் நம்ம அறிந்திருந்தோமானால் நம்ம தேவையில்லாம விசுவாசி இருக்க மாட்டோம். நம்ம என்ன செய்ய மாட்டோம்? என்னுடைய வாழ்க்கையில நான் செய்கிற எல்லாவற்றிற்கும் காரணம் எதை செஞ்சாலும் முறுமுறுக்கிறேன். அதனாலதான் மெதுவா வைக்க வேண்டிய பாத்திரமா இருந்தா கூட டப்புன்னு வருது. சர்ச்சில் சேர் போடாம தான் பசிக்குது, நாலு வேற சேர் எடுத்து போடாம போயிட்டா என்ன பண்றாங்க? விளக்குமாறு பறக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒண்ணும் இல்லை. பக்கத்துல கை கொடுங்க. உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வாஞ்சையையும் விருப்பத்தையும் தரும்போது நீங்கள் செயல்படாமல் இருந்தால் எல்லாவற்றையும் முறுமுறுத்துக் கொண்டே செய்வீர்கள். அவ என்ன பண்ணணும்? சிம்பிள் இல்லையா? அப்போ இந்த இடத்துக்குள்ள என்ன சொல்லப்படுதுன்னா, ஏன் பவுல் வந்து சொல்றார், ஏன் அங்க சபைக்குள்ள இருக்கிற எல்லாரும் முறுமுறுத்துக்கிட்டே இருக்காங்களா? எல்லாரும் இல்லை, கொஞ்சம் பேர் தான். யாரு? 4வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க யோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். பவுலுக்கு தெரிஞ்சு போச்சு, பேர் எழுதிட்டார். அவர் பரவாயில்ல, 2 பேர் தான் இருக்காரு. ஏன்ட்டு எழுத சொன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். நிறைய பேர் எழுதிருக்காங்க இல்லையா? அப்ப ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசப்படாதவர்களின் பெயர்கள் யாருடைய பேர்லாம்? ஏயோதியாள், சிந்திக்கையாள். அப்போ நம்ம பிரயாசப்படுறோமா இல்லையாங்கிறது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு. யோசிச்சு பாருங்களா, நம்ம வாழ்க்கையில நினைச்சிருப்பாங்களா, இந்த ஆள் கையில போய் நம்ம சிக்கிறோம்னா தலைமுறை வச்சு செய்வாங்கடா அப்படிங்கிற விஷயம் நமக்கு என்ன செய்யவே இல்லை, தெரியல. 21ஆம் நூற்றாண்டுல நமக்கு தெரியல யாரு ஏயோதியாங்க தெரியல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பேர் நாடிட்டாரு. பாவம், அந்த அம்மா எதுக்கு சண்டை போட்டுச்சுன்னு தெரியல. ஒரு முறை சண்டை போட்டதுக்கே இந்த நிலைமைன்னா வாழ்க்கையே நமக்கு சண்டையில தான் போயிட்டு இருக்குது. அப்ப நம்ம நிலைமை எப்படி இருக்கும் சொல்லுங்க? பேச மாட்டேங்க. அப்போ பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற நான் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு என்ன செய்யணும்? பிரயாசம்.
எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார், எனக்கு வெளியே அந்த பரிசுத்த ஆவியானுடைய கனிகளை இந்த உலகத்துக்கு நான் காண்பிக்கிறேன். புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் எங்கே செய்றார்? உள்ள வேலை செய்றாரு. அதுக்கு நான் ஈடு கொடுக்கும் போது என் வாழ்க்கை வெளியில எப்படி மாறிடுது? அப்போ இந்த உலகத்துல வாழ்கிற ஜனங்கள் எதை செஞ்சாலும் முறுமுறுத்துக்கிட்டே செய்வான். பக்கத்து வீட்டுல இருக்கிற அக்கா ரட்சிக்கப்படாததுனால அது எதை செஞ்சாலும் இப்படிதான் செய்யும், முறுமுறுத்துட்டே செய்யும். இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிற அக்கா, நீங்க என்ன செய்யணும்? அவங்களே முறுமுறுத்தா நாங்க டபுள் மடங்கு முறுமுறுக்கிறேன் முறுமுறுக்க கூடாது. என்ன செய்யணும்? எதை செஞ்சாலும் அன்போடு செய்யணும். எதை செஞ்சாலும் அன்போடு செய்யணும். அப்படி நீங்க வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, எந்த இடத்துக்கு போனாலும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஒன்றை முறுமுறுப்போடு செய்யும் போது ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான் அதை அன்போடு சாந்தத்தோடு என்ன செய்யணும். அப்படி செஞ்சேன்னா நான் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்று அர்த்தமாகிறது. ஓகேவா? பரிசுத்தமாகுதலுக்கும் முறுமுறுப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். கேள்வி வருது அவங்களுக்குள்ள. சரி, 106 சங்கீதம் 24 வசனம் 25 வசனம். அவருடைய வார்த்தையை 106 24 25 வசனம். அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் ரட்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். நல்லா கவனிங்க. அதுல 2 காரியங்கள் கவனிக்கணும். ஏற்கனவே இந்த செய்தியை பேசும்போது ஒரு முறை சொல்லியிருக்கேன். இந்த வசனத்தை அவங்க என்ன செய்றாங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யல, விசுவாசிக்கல. they did not believe in his word. அடுத்தது என்ன பண்ணாங்க? 25 வசனத்துல கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல், they did not listen to the voice of the Lord. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கல, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. 2 தப்பு. அதனால தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். இப்ப நீங்க முறுமுறுக்கிறதுக்கு காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்ததுக்கு காரணம் போடுறது எதெல்லாம் காரணமா? வார்த்தையை விசுவாசியாததினாலும் அவருடைய சத்தத்துக்கு செவிவிடாததினாலும் அவர்கள் கூடாரங்களில் என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தாங்க. இப்போ நம்ம வீட்டுல முறுமுறுப்பு இருக்குதே, காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீங்களா? அவர் உங்களுக்குள்ளே கொடுக்கிற அந்த பரிசுத்த வாஞ்சைக்கும் விருப்பத்துக்கும் ஏற்றார் போல நீங்கள் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசப்படுகிறவர்களா இருந்தா உங்க வாழ்க்கையில் என்ன இருக்காது? முறுமுறுப்பு இருக்காது. ஆண்டவர் என்னை நடத்துகிற பாதையை குறித்து ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதல் எனக்குள்ள இருக்கும். இந்த முறுமுறுப்பு என்பது தேவன் நமக்கு தருகிற மேன்மையானவைகளை இழக்க செய்வது. தயவு செய்து கவனிங்கள். இன்னொன்று சொல்லட்டுமா? நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது பிப்ளிக்கலா. இந்த முறுமுறுப்பு, கவலை, இது எல்லாமே பாத்தீங்கன்னா சரீரத்துல பலவீனத்தை கொண்டு வரணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் என்ன செய்யும்? தொடர்ந்து ஒரு மனுஷன் எதை செஞ்சாலும் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது ஆணோ பெண்ணோ, அது அவங்களுடைய சரீரத்துல என்னத்தை கொண்டு வரும்? வியாதியை கொண்டு வரும். அடுத்த கட்டம் மனநோயை கொண்டு வரும். என்ன கொண்டு வரும்? ஒரு திருப்தியற்ற வாழ்க்கை, கணவனோடு, மனைவியோடு, பெற்றோரோடு, பிள்ளைகளோடு, சபையின் ஐக்கியத்துக்குள்ள எதை செஞ்சாலும் திருப்தியே இல்லை. என்ன பண்றது? ஒரு விரக்தி, ஒரு கோபம், மற்றவங்களை பார்த்தா பகை. இந்த மாம்சத்தினுடைய குணங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள வர 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 அவனுடைய சரீர ஆரோக்கியத்தையும் பாதிக்குது, அவனுடைய மனநலத்தையும் பாதிக்குது, அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பெரிய அளவில் பாதிக்குது. இப்படி எல்லா விதத்திலும் நம்மை பாதிக்கக்கூடிய ஒன்று நம்மிடத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதை குறித்து தான் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நல்ல வாஞ்சையும் விருப்பத்தையும் கொடுக்கிறார். நல்ல வாஞ்சையும் விருப்பத்தையும் என்ன செய்றாரு? இதை குறிச்சு ஸ்பர்ஜன் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இது பெரிய பாவங்க. மர்மரிங் இஸ் a great sin. அதை பலவீனம் என்று சொல்லாதீர்கள். அது என்ன சொல்லக்கூடாதா? ஆமா, பாவத்தை பாவமாக பார்க்க வேண்டிய நாம் ஸ்பர்ஜன் சொல்லும்போது இந்த முறுமுறுப்பை எப்படி சொல்றாரு? ஒரு பெரிய பாவம். பீட்டர் மார்ஷல் அப்படின்னு சொல்ற ஒரு பரிசுத்தவான் இந்த முறுமுறுப்பை குறித்து சொல்லும்போது அவர் எழுதுகிற கருத்தை நான் அப்படி தமிழ்ல வாசிக்கிறேன், பாருங்க. நம்மில் பெரும்பாலானோரின் பிரச்சனை என்னவென்றால்
நாம் பாவத்தை தடுக்கும் அளவுக்கு கிறிஸ்தவர்கள் அல்ல. நாம் எல்லாரும் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் அல்லவா? பாவத்தை தடுக்கும் அளவுக்கு கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிக்கிறேன் என்கிற பெயரில் அதிகமாக பாவம் செய்வோம். கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிக்கிறேங்கிற பெயர்ல என்ன செய்யறேன்? பாவம் செய்யறேன். அப்போ ஒரு கிறிஸ்தவனாக பாவத்தை தடுக்க வேண்டிய நான் அந்த கிறிஸ்தவத்தினுடைய பெயரை பயன்படுத்திய, கிருபையை பயன்படுத்திய நான் என்ன செய்றேன்? பாவம் செய்றேன். இந்த கால நேரத்தில் இந்த முறுமுறுப்பு என்கிற பாவத்தை குறித்து நாம் கவனமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அடுத்த ஒரு பரிசுத்தவான் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறதுனாலே அல்லது இந்த தொடர்ச்சியான பரிசுத்தமாகுதலின் விளைவாக ஆண்டவர் நமக்கு தருகிற சந்தோஷம், சமாதானம், இதையெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இதையெல்லாம் அனுபவிக்க நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கிறதுனால, பரிசுத்தமா வாழ்றதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு என்ன செஞ்சிருக்கோம்? வந்திருக்கும். ஆனா நான் இங்க வரக்கூடாது, ஐக்கியப்படவே கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இங்க இருக்கிற லைட்ஸ், இங்க இருக்கிற ஃபேன் எல்லாமே ஒர்க் ஆகணும். ஆனா இது எங்க கனெக்டா இருக்க கூடாது? போஸ்ட்ல போய் கனெக்ட் பண்ணிக்க கூடாது. அது சாத்தியமா? அது சொல்லுங்க, சாத்தியப்படாது இல்லையா? அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தந்திருக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டுமானால் யாரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும்? கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஐக்கியத்தின் விளைவாகத்தான் பரிசுத்தமாகுதல் சாத்தியமாகிறது. பரிசுத்தமாகுதல் சாத்தியமாகும் போதுதான் அவர் நமக்கு தருகிற அந்த ஆவியின் கனிகள் என்று சொல்லக்கூடிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது. சரி, இதோட முடிச்சிருக்கேன். இதை குறிச்சு லியோன் மோரிஸ் அப்படின்னு சொல்றவரு, அவர் சொல்ற கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவத்தினுடைய ஆசீர்வாதம் என்பது ஆஸ்திகளின் பெருக்கம். கிறிஸ்தவத்தின் ஆசீர்வாதம் என்பது ஆஸ்திகளின் பெருக்கம். ஆனால் அப்படி அல்ல. ஏன்னா லூக்கா 12:15 ஆண்டவர் எச்சரிக்கிறார், ஆஸ்திகளை உடையவர் அல்ல. வாசிங்க. லூக்கா அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஐயா, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்கிற வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆஸ்திகளின் பெருக்கம் அல்ல ஆசீர்வாதம். ஆஸ்திகளின் பெருக்கம் அல்ல ஆசீர்வாதம். இது சபை புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். நான் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உடையவனாய் இருக்கிறேன் என்பதனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதனால் நான் ஜீவனை பெற முடியாது. எதை பெற முடியாதா? ஜீவனை பெற முடியாது. அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பெருக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல 6 காரியங்கள் இருக்குது. 1 கிருபையின் பெருக்கம். சொல்லுங்க. 2 நற்கிரியைகளில் பெருக்கம். 3 ஆறுதலில் பெருக்கம். 4 அன்பில் பெருக்கம். எதுல பெருக்கிறோம்? அன்பில பெருக்கிறோம். 5 ஊழியத்துல பெருக்கம். 6 விசுவாசத்துல பெருக்கம். வசனத்தை சொல்றேன், எழுதிக்கங்க. எதுலெல்லாம் பெருக்கம்? கிருபையில் பெருக்கம், நற்கிரியையில் பெருக்கம், ஆறுதலில் பெருக்கம், அன்பில் பெருக்கம், ஊழியத்தில் பெருக்கம், விசுவாசத்தில் பெருக்கம். எழுதிக்கங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம், ரோமர் 5:17-20 கிருபையின் பெருக்கம். 2 கொரிந்தியர் 9:8 நற்கிரியைகளின் பெருக்கம். 2 கொரிந்தியர் 1:5 ஆறுதலில் பெருக்கம். 1 தெசலோனிக்கேயர் 3:12 அன்பில் பெருக்கம். 1 கொரிந்தியர் 15:58 ஊழியத்தில் பெருக்கம். கொலோசையர் 2:7 விசுவாசத்தில் பெருக்கம். சரி, அப்போ நான் தேவனுடைய அல்லது தேவன் விரும்புகிற விதத்திலான ஒரு வாழ்வை வாழும் போது எனக்குள்ள என்னெல்லாம் பெருகி இருக்கணும்?
கிருபை, நற்கிரியை, ஆறுதல், அன்பு, ஊழியம், விசுவாசம், இதெல்லாம் இருக்குது. ஆனா இன்னைக்கு பாருங்களேன், இது எல்லாத்தையும் தனியா ஒரு இடத்துல வச்சாச்சு. இன்னொரு பக்கத்துல ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் இருந்தா அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சபையே பிரகடனப்படுத்துது. ஐயா, அவன் பரிசுத்தமாய் வாழுகிறானா? அவனுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு அவன் பிரயாசப்படுகிறானா? அவனுக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த கிருபை போதிக்கிறபடி அவன் நடக்கிறானா? இதெல்லாம் குறித்து பார்க்க வேண்டிய சபை பார்க்கவில்லை. மாறாக அது எப்படிதான் பார்த்துட்டு இருக்குது. அவங்க பார்த்துட்டு போறாங்க, பரவாயில்ல. இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் வைத்து உங்களுடைய ரட்சிப்பை அளவீடு செய்யாதீர்கள். அதை வச்சு செய்யாதீங்க, ரட்சிப்பை அளவீடு செய்யாதீங்க. அப்ப எதை வச்சு அளவீடு செய்யணும்? என் வாழ்க்கையில வெளிப்படுகிற தேவனுடைய கிருபை, என் வாழ்க்கையில நான் நிறைவேற்ற வேண்டிய நற்கிரியைகள், எனக்குள்ளே தேவன் மூலமாய் கிடைக்கிற ஆறுதல், எனக்குள்ளே தேவன் தந்திருக்கிற அந்த அன்பின் பெருக்கம், நான் கர்த்தருக்காக செயல்படுகிறதுல, கர்த்தர் மேலே கொண்டிருக்கிற விசுவாசத்திலே நாம் என்ன செய்யணும்? கனடா தேசத்துல ஒரு 2 பட்டணங்களுக்கு நடுவாக ஒரு ட்ரெயின், அந்த ட்ராக் போடுறதுக்காக அரசாங்கம் முயற்சி செய்தது. அப்போ அந்த 2 நகரங்களுக்கு நடுவாக அந்த ட்ரெயின் ட்ராக் போட வேண்டிய இடத்தை ஒரே ஒரு மனிதருக்கு சொந்தமானதாக இருந்தது. யாருக்கு சொந்தமானதா இருந்துச்சு? ஒரே ஒரு மனிதன். அந்த ட்ராக் ஃபுல்லா எடுத்தா போடுனா அந்த மனுஷனுடைய இடத்தை எல்லாத்தையும் எடுக்கணும். இப்ப நமக்கு தெரியும், நம்ம ஊர்ல ஏதாவது ரோடு போடுறதா என்ன செய்யறாங்க, யார் சம்பந்தப்பட்ட இடத்தை எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது சில நேரத்தில் அதுக்கு இழப்பீடு தொகையாக பணமாக கொடுப்பார்கள். சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு ஃபேக்டரி கட்டுறாங்க அப்படின்னா அந்த ஃபேக்டரியில் ஒரு வேலை கொடுப்பாங்க. இப்ப நெய்வேலியிலாம் அப்படிதான் வேலை கொடுத்ததா சொல்றாங்க. சரி, இப்போ அந்த கனடாவில் இருக்கிற அந்த ரயில்வே கார்பரேஷன் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மனிதனுக்கு அவனுடைய இடத்தெல்லாம் எடுத்ததுனால அவன் வாழ்ற காலம் முழுவதும் ட்ரெயின்ல கனடாவுக்குள்ள எங்க வேணாலும் பிரயாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பாஸ் கொடுத்தாங்க. என்ன பண்ணாங்க? ஆமா, ஒரு பாஸ். அது என்னன்னா, எங்க வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், பிரயாணம் பண்ணிக்கலாம். அது அரசாங்கம் அவனுக்கு கொடுத்த இலவசமான அனுமதி. ஆனா அந்த மனிதனை குறித்து சரித்திரம் என்ன சொல்லுகிறது என்றால், அந்த மனிதன் ஒரு முறை கூட அந்த பாஸை பயன்படுத்தி அவன் பயணிக்கவே இல்லையா. இன்னொன்னு என்னன்னா, அந்த பாஸை அவன் என்ன பண்ணியிருக்கிறான், கழுத்திலேயே போட்டிருந்தான். கழுத்திலேயே போட்டிருந்தான். ஆனா அவன் வாழ்க்கையில ஒரு முறை கூட டிராவல் என்ன செய்யவே இல்லை. ரொம்ப பரிதாபமான காரியம் இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு தேசம் முழுவதும் அவன் பிரயாணம் செய்வதற்கு எந்த விதமான கட்டணம் செலுத்த வேண்டாம். எத்தனை நாள் எவ்வளவு வேணாலும் பிரயாணம் பண்ணிக்கலாம், அது லைஃப் லாங் அவனுக்கு. ஆனா ஒரு முறை கூட அந்த பாஸ் கழுத்துல தான் தொங்கிட்டு இருக்குது. ஆனா அதை யூஸ் பண்ணி அவன் பயணிக்கவே இல்லை. ஒருவேளை அந்த மனிதன் எவ்வளவு பரிதாபமானவன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அதே போன்ற பரிதாபமானவர்கள் தான் இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற வாஞ்சையையும், பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற விருப்பத்தையும், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கு தேவையான வல்லமையையும் சத்துவத்தையும் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அதை தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அனுபவிப்பதே இல்லை. அது அவருடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறதே இல்லை. எவ்வளவு யோசிச்சு பாருங்க. அவருடைய தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மளை என்ன கொடுக்கிறாரா, வாஞ்சையும் விருப்பத்தையும் கொடுக்கிறார். இது முழுக்க முழுக்க தேவனுடைய இறையாண்மைக்கு உட்பட்டது. அது அவரே முன்னால் வந்து செய்கிறார். அவரே என்னுடைய இருதயத்துக்குள்ள அவருடைய ஆவியை வைத்து நான் நடக்கவும் செய்யவும் வேண்டிய காரியங்களை குறித்து எனக்கு போதிக்கிறார். ஆனா பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு சொல்லி கட்டளையை பெற்றிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட அதை பிராக்டிஸ் பண்றதுல நம்ம கவனம் செலுத்துறது இல்லை. அதுக்கு மேல நம்முடைய கவனங்கள் இல்லவே இல்லை. காலை நேரத்துல நமக்குள்ள ஒரு சரியான மனம் திரும்புதல் தேவை. அருமையான அப்படி இல்லைன்னா அந்த கனடியன் கார்பரேஷன், அந்த ரயில்வே கார்பரேஷன் கொடுத்த பாச கழுத்துல தொங்க போட்டுக்கிட்டு பைத்தியக்கார நாட்டம் சுத்திட்டு இருந்த அந்த மனிதனை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும்.
கோணலும் மாறுபாடுமான சந்ததிக்கு நடுவிலே குற்றமற்றவர்களாக, மாசற்றவர்களாக, முறுமுறுப்பு இல்லாமல் எதை செய்தாலும் செய்ய வேண்டும் என்பதற்காக கர்த்தர் உங்களுக்குள்ளே வாஞ்சையை தந்து, விருப்பத்தை தந்து, தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுவதற்கு அவர் எல்லா அனுகூலமான காரியங்களை சந்தித்து நீ கொஞ்சம் பிரயாசப்படுவான்னு சொன்னார். நம்முடைய சோம்பேறித்தனத்தினால, நம்முடைய அசதியான வாழ்க்கையினால, நம்முடைய கவனக்குறைவான வாழ்க்கையினால. காலையில ஒரு வாசகம் இப்படி நான் படிச்சேன். If a Christian is careless in Bible reading, he will care less about Christian living. ஒரு கிறிஸ்தவன் வேதத்தை வாசிப்பதை குறித்து கவனக்குறைவாக இருந்தால், அக்கறையற்றவனாக இருந்தால், அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் எப்படிதான் இருக்கும்? இன்னைக்கு நாம் வேதத்தை வாசிக்கிறோமே, இன்னைக்கு நாம் வேதத்தை தியானிக்கிறோமே, எதற்காக? ஐயா கவனிங்கள், வேதத்தை போதிக்கிறவர்களே, கர்த்தருடைய ஊழியத்தை கரங்களிலே பெற்றுகிற பரிசுத்தவான்களே, உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சரியாக கவனிங்கள். உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கர்த்தருடைய வசனம் ஜனங்களுடைய பாவத்தின் வல்லமையிலிருந்து அவர்களை விடுவிக்கக்கூடிய ஒன்று. ஜனங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இந்த வேத வசனமே அவர்களை பலப்படுத்தக்கூடியது, வழிகாட்டக்கூடியது. இந்த வசனத்தை அவங்க கிட்ட கொண்டு போனா, கொடுத்தா அவங்க பரிசுத்தமா வாழலாம். முறுமுறுப்பு இல்லாம எதை செஞ்சாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கு செய்வார்கள். இந்த வசனத்தை நீ கொடுக்கலன்னா நீ ஜனங்களுக்கும் தேவனுக்கும் செய்கிற துரோகம். இந்த வசனத்தை கொடுத்தாதான் அவன் பரிசுத்தமா வாழ முடியும். இதை நீ கொடுக்காம உன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக, உன்னுடைய சுய தேவைகளுக்காக ஜனங்களை வஞ்சிப்பதற்கு யார் அனுமதி கொடுத்தது? இது ராஜரீகமான ஊழியம். இதை செய்யறதா இருந்தா பயத்தோட செய்யணும். இல்லைன்னா இந்த பைபிளை தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு நல்ல வேலையை பார்த்து போயிடும். ரொம்ப முக்கியம். நமக்கு முன்னால வாழ்கிற ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்ப்பை அவர்கள் இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்தில் தான் நிறைவேற்ற முடியும். இது இல்லாம நிறைவேற்ற முடியாது. இதை கொடுக்காம, இதை சொல்லிக் கொடுக்காம, இதை போதிக்காம, இதை உன் வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணாம நீ ஊழியம் செய்யறதுனால நம்முடைய வயிறுக்கு தேவையான பணங்கள் கிடைக்கலாம், பொருளாதாரத்தின் காரியங்கள் எனக்கு கிடைக்கலாம். ஒருவேளை ஊழியன் என்று நான் மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்னை ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ள. தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ள. அப்போ என்ன சுத்திலும் எத்தனை பேர் கூடி வந்திருக்கிறாங்கிறது இல்ல, கூடி வந்தவர்களுக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், கூடி வந்தவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், எதை செய்வதற்கு நான் கடனாளியாக இருக்கிறேன், இதை குறித்த ஒரு தீர்க்கமான பார்வை தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே காணப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அதுல இன்னொரு வார்த்தையை மட்டும் கவனிச்சுட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு போகணும். திரும்ப அந்த வேத பகுதிக்கு வாங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். நம்ம சில வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது அதுல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் அதிகமா கவனிக்க மாட்டோம். பன்னெண்டாம் வசனத்துல பாருங்களேன், வாசிக்க வேண்டாம், நானே சொல்றேன். இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்கள். இப்ப இது கட்டளை. இது என்னவா கொடுக்கப்பட்டிருக்குது? கமாண்ட். அதுக்கு காரணம் சொல்றார். ஏன் அந்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படியணும்னா, ஏனெனில் அப்படின்னு தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல ஃபார் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஏன் நான் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசப்படணும்னா, தேவன் எனக்குள்ள வாஞ்சையும் விருப்பத்தையும். அப்ப முதல் கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படியலன்னா, இரண்டாவது தேவனுடைய காரியங்களை புறக்கணிக்கிறீர்கள் என்று அர்த்தம். தேவன் உனக்குள்ளே தருகிற பரிசுத்த வாஞ்சையை, பரிசுத்த விருப்பத்தை நீ என்ன செய்யறன்னு அர்த்தம்? உதாசீனம் பண்ற. இந்த வசனத்துல நம்ம அடுத்த வாரத்துல தியானிக்க போக வேண்டிய பகுதி என்னன்னா, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். என்ன செய்யக்கூடாது? அவர் உனக்குள்ளே வாஞ்சையும் விருப்பத்தையும் தரும்போது அதற்கு ஏற்றாற் போல நீ பிரயாசப்பட வேண்டும். படாவிட்டால் அந்த வாஞ்சை விருப்பத்தை கொடுத்த ஆண்டவரை என்ன செய்யறான்னு அர்த்தம்? துக்கப்படுத்த. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் சொன்னேன், இந்த வசனம், இந்த வேத பகுதி
இணைப்பு பாலமாக இருக்கிறது. பாசிட்டிவா இருக்கிறதுக்கும் நெகட்டிவா இருக்கிறதுக்கும் நடுவுல இந்த வசனம் என்னவா இருக்குது? ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறது. அப்போ ஏனெனில் அப்படிங்கிற பதம் ரொம்ப அர்த்தம் உள்ளது. ஏன் நான் பிரயாசப்படணும்னா, தேவனே எனக்குள்ள என்னவா இருக்கிறாரா? வாஞ்சையும் விருப்பத்தையும். யோசிச்சு பாருங்களேன், உங்க வாழ்க்கையில நீங்க எங்க இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, அந்த மகா பெரிய தேவன் உங்களுக்கு உள்ள வந்து அவருடைய வாஞ்சைய, அவருடைய விருப்பத்தை உங்களுக்குள்ள கொடுக்குறார். இது நீங்க கேட்டு வாங்கினது இல்லை. நம்ம அவட்ட போய் ஆண்டவரே எனக்குள்ள வாங்கப்பா, எனக்குள்ள நல்ல பரிசுத்த வாஞ்சையை தாங்கப்பா அப்படிலாம் நம்ம கேட்கல. யாரா வர்ற? அவராகவே. அப்போ அவராகவே வந்து என்னை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தூண்டும் போது நான் என்ன செய்யணும்? உடனே பிடிச்சிக்கணும். நம்மில் அநேகர் அந்த தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதே இல்லை. அந்த ஆசீர்வாதங்களை மாத்திரம் எதிர்பார்க்கிறோம். இல்லையா? அது பாவம், அது பெரும் பாவம். தேவனுடைய பொறுப்பை அவர் நிறைவேற்றும் போது நாம் நம்முடைய பொறுப்பையும் சரியாக நிறைவேற்ற வேண்டியது மிகவும் அவசியமானது. இந்த வார்த்தையை நீங்கள் இன்னமும் சரியாய் புரிந்து கொள்வதற்கு எஸ்ராவின் புஸ்தகத்துக்கு நேராக உடைய கவனத்தை திருப்புகிறேன். இந்த எஸ்ராவின் புஸ்தகத்தை குறித்து ஒரு சின்ன அவுட்லைன் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஸ்கிரீன்ல பாருங்க, ஒரு படம் ஒன்று போட்டு. நம்ம பைபிள்ல எஸ்ரா என்பதும் நெகேமியா என்பதும் இரண்டு புஸ்தகங்களாக இருக்கிறது. ஆனால் சில மேனுஸ்கிரிப்ட் என்ன சொல்றாங்கன்னா, மூல மொழியில் இருக்கிற அந்த இதுல இந்த எஸ்ராவும் நெகேமியாவும் எப்படிதான் இருக்குதாமா? ஒரே புக்கா தான் இருக்கிறதா சொல்றாங்க. சரி, இப்போ இந்த புஸ்தகத்தை நீங்க புரிந்து கொள்ளணும்னா, இந்த சம்பவத்தை நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா அங்க எஸ்ராவின் புஸ்தகம் நமக்கு புரியும். முதல் இடம் இருக்கு சிறையிருப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துல 70 வருஷம் என்ன செய்றாங்க? அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அடிமைத்தனத்துல இருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களை செருபாபேலுடைய தலைமையில ஆலயம் கட்டுவதற்காக ஆண்டவர் கொண்டு வருகிறார். யாருடைய தலைமையில? இந்த சம்பவங்கள் தான் எஸ்ராவின் புஸ்தகத்துல முதல் 6 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. எஸ்ரா முதல் 6 அதிகாரம் என்ன எழுதிஇருக்குது? செருபாபேலுடைய தலைமையில கோரேஸ் ராஜாவாக இருக்கிற போது ஆலயம் கட்டப்படுவதற்கு என்ன நடந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓகேவா? எத்தனை அதிகாரம்? முதல் 6 அதிகாரம். 7ஆம் அதிகாரத்துக்கும் 6ஆம் அதிகாரத்துக்கும் நடுவுல எத்தனை வருஷம் காலம் இடைவெளி இருக்குது? 57 வருஷம். நம்ம பைபிள் படிக்கும் போது கவனமா படிக்கணும். முதல் 6 வருஷத்தை படிக்கும் போது அங்கே ராஜாவாக இருந்தவனுடைய பெயர் கோரேஸ். யாரு? கோரேஸ். இந்த கோரேஸ் ராஜாவா இருக்கிற காலத்துக்கு பிறகு அங்கே யாரெல்லாம் ராஜாவா இருந்தாங்கன்னா, காம்பிசிஸ் இருந்தான், ஸ்மெர்திஸ் இருந்தான், தரியு இருந்தான், அகாஸ்வேர் இருந்தான், அர்தசஷ்டா இருந்தான். மொத்தம் 6 ராஜாக்கள் இருந்தாங்க. எத்தனை ராஜாக்கள்? 6 ராஜாக்கள். அப்ப அந்த 6 அதிகாரத்துக்குள்ள நம்ம படிக்கும் போது என்ன படிக்கணும்னா ஞாபகம் கவனிங்க. இங்க பாருங்க, எப்படி பார்க்கணும்? அன்னைக்கு யார் ராஜாவா இருந்தா? கோரேஸ் என்பவன் ராஜாவா இருந்தான். செருபாபேலுடைய தலைமையில தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்காக ஜனங்கள் வந்ததை குறித்தும் அவர்கள் செயல்பட்டதை குறித்தும் இந்த 6 அதிகாரங்களும் நமக்கு என்ன செய்து? ஓகேவா? இப்போ அதுக்கு பிறகு 58 வருஷத்துக்கு பிறகு, எத்தனை வருஷத்துக்கு பிறகு? 57 58 வருஷத்துக்கு பிறகு இப்போ தலைவனாக ராஜாவாக யார் இருக்கிறான்னா, பெர்சியாவின் ராஜாவாக அர்தசஷ்டா. பாருங்க 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்க வேண்டாம், இதுதான் பாருங்க, பெர்சியாவின் அர்தசஷ்டா. ஓகேவா? அப்போ கோரேஸ் ராஜாவா இருந்த காலத்துக்கும் அர்தசஷ்டா ராஜாவா இருந்த காலத்துக்கும் நடுவுல எத்தனை வருஷம் இருக்குது? 57 வருஷம். இப்போ எஸ்ராவுடைய தலைமையில 7ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் நடந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கு. யாருடைய தலைமையில? எஸ்ராவுடைய தலைமையில ஜனங்களுக்கு மத்தியில ஒரு ரிஃபார்மேஷன் வந்ததை குறித்து எழுதியிருக்கு. ஓகேவா? அதுக்கு பிறகு ஒரு 12 வருஷம், அதுக்கு பிறகுதான் நெகேமியா. சரி, இப்ப நம்ம அதுக்கு வேண்டாம். இப்போ
செருபாபேல் தலைமையில தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டுச்சு. செருபாபேலுடைய தலைமையில என்ன இருந்துச்சு? ஆலயம் கட்டப்பட்டாச்சு. இப்போ ஜனங்கள் தேவன் பட்சமாக திரும்ப வேண்டும். ஜனங்கள் என்ன செய்யணும்? தேவன் பட்சமாக திரும்பணும். இப்படி சொல்றேனே, இப்போ தேவனுடைய சபை ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இப்ப சபை என்ன செஞ்சிட்டு இருக்குது? வளர்கிறது, பெருகுகிறது. இப்படி போன்ற ஒரு காலத்துல என்னது தேவைன்னு சொல்லி இந்த எஸ்ரா சொல்லி கொடுக்கிறான்னா, தேவனுடைய பொறுப்பை பெற்றவர்கள் தங்கள் இருதயத்தை முதலாவது பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன செய்யணுமா? தங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொள்ளணும். கவனிங்க, நான் சொல்லும் போது வசனத்தை பாருங்க. இப்ப என்ன பாருங்க, இந்த எஸ்ராவை குறிச்சு வாசிக்கும் போது நீங்க வீட்டுல போய் வாசி பாருங்க. திரும்ப திரும்ப தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்தது அப்படின்னு இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், தேவனுடைய கரம் உங்க மேல இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? வழக்கமா சாப்பிடுவோம், தூங்குவோம். அதை விட்ட வேற நமக்கு என்ன கதி இருக்குது இல்லையா? எஸ்ரா சொல்றான், தேவனுடைய நன்மையான கரம் என் மேல என்ன செஞ்சது? எதுக்கு? இதுக்கு இடையில இந்த எஸ்ரா யாரு தெரியுமா? அவன் ஒரு பட்டியல் போடுறான் அந்த முதல் 6 வசனத்துக்குள்ள. அது எங்க வந்து முடியுதுன்னா ஆரோன்ல வந்து முடியுது. அவனுடைய முன்னோர் யார்? ஆரோன், பினகாஸ், எலியேசர் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலில பிரதானமான முற்பிதாக்களை தனக்கு பூர்வீகமாக கொண்டிருக்கிற எஸ்ரா. இது ஏன் முக்கியம் நான் சொல்றேன்னா, 2ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தெரியாது? பிறப்பின் வர்த்தமானங்களே தெரியாது. பிறப்பின் வர்த்தமானங்களே தெரியாது. படிக்கணுமா? வசனத்தை நம்ம எப்படி படிக்கணும் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 61 இருந்து. அவர்கள் வம்சநாமம் தரிக்கப்பட்ட பர்சிலாயின் புத்திரரே, இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற் போய் ஆசாரிய ஊழியத்திற்கு விலக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். அப்போ இந்த எஸ்ரா ஊழியம் செய்த காலத்துல செருபாபேலுடைய தலைமையில தேவனுடைய ஆலயத்தை கட்டின ஜனங்களுக்கு மத்தியில ஆசாரியர்கள் தான். ஆனா அவங்களுடைய வம்ச அட்டவணை இல்லாததுனால அவர்கள் என்ன ஊழியத்துக்கு விலக்கமானவர்கள்? ஆசாரிய ஊழியத்துக்கு விலக்கமானவர்கள். அப்போ எஸ்ராவுடைய நாட்கள்ல இந்த ஆசாரிய ஊழியத்துக்கு சப்போர்ட்டிவா இருந்தது என்னன்னா வம்ச வரலாறு. என்ன வரலாறு? வம்ச வரலாறு. அப்ப நிறைய பேருக்கு ஆசாரியர்கள் தான், ஆனா அவங்களுக்கு அந்த வம்ச வரலாறு அட்டவணை இல்லாததுனால அவங்களால என்ன செய்ய முடியல? ஊழியம் செய்ய முடியல. இப்ப எஸ்ராவுக்கு வாங்க, அவன் சொல்றான் ஆரோன் வரைக்கும் பட்டியல் வாசிக்கிறான். அப்போ எஸ்ரா இந்த காலத்துல ஆண்டவரால பயன்படுத்தப்பட்டான் என்று வெறுமனே நாம் கடந்து விட முடியாது. ஜனங்களின் உயிர்நீட்சிக்கு மிகவும் தேவனால் பயன்படுத்தப்பட்ட இந்த கிருபா பாத்திரம் எஸ்ரா, தேவனுடைய அந்த நன்மையுள்ள கரம் அவன் மேல் அமர்ந்திருந்தது. நல்ல பேக்ரவுண்ட் இருக்குது. இதை குறித்து சொல்லும் போது ஒரு வெளி தேசத்தில் இருக்கிற ஊழியக்காரர் சொன்னாரு, என் தாத்தா பேரே எனக்கு தெரியாது, ஆனா நான் ஒண்ணு தீர்மானம் பண்றேன், என்ன யாராயிலும் தாத்தான்னு கூப்பிடுவாங்க இல்லையா, அவர்களுக்கு நான் நல்ல ஒரு தகப்பனாக இருக்க விரும்புகிறேன்னு சொன்னார். நமக்கு அது பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நமக்கு எஸ்ராவை போல பாட்டி தாத்தாவுடைய லிஸ்ட் எல்லாம் சொல்லி போறதுக்கு நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா உங்களை ஒரு நாள்ல நினைவு கூறக்கூடிய ஒரு சந்ததி வரும் அல்லவா, அவர்களுக்கு நீங்க யாராக இருக்கலாம், ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்கலாம். அது உங்க கையில் இருக்கு. அப்போ உங்க பாட்டி தாத்தாவை நினைச்சு இந்த ஒரு குடும்பத்துல பிறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி நீங்க புலம்புறது மாதிரி உங்க சந்ததி புலம்பாம இருக்கணும்னா நீங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு என்ன செய்யணும்? பிரயாசம். சரி, இப்போ இந்த எஸ்ராவுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது? 6ஆம் வசனத்துல இந்த எஸ்ரா தேறின வேதபாரகனா இருந்தான். நல்ல
கவனிங்க, ஊழியம் செய்கிறவர்களே, ஊழியம் செய்ய போகிறவர்களே, செய்து கொண்டிருக்கிறவர்களே, வேதாகம கல்லூரில படிக்கிறவர்களே கவனிங்க. நிறைய பேருக்கு தன்னுடைய மூதாதையருடைய வம்ச அட்டவணையே தெரியல. ஆனா இவனுக்கு அது தெரியுது. அது மட்டும்தான் தெரியல, எதுவும் தெரிஞ்சிருக்குது. கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே அப்படின்னா தேடினவனா இருக்கான். அப்படின்னா தேவனால் சபைக்குள்ளே வரப்போகிற உயிர் மீட்சிக்கு நீங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் அவர் அருளிய இந்த வேத வார்த்தைகளில் நீங்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும். எதுல தேர்ந்தவங்களா இருக்கணும்? தேர்ந்தவங்களா இருக்கிற உங்க மேல தேவனுடைய கரம் எப்படி இருக்குமா? அவனுடைய தேவனுடைய கர்த்தருடைய கரம் அவன் மேல என்ன செஞ்சான்? அப்ப யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கத்துல வசனத்துல தெளிவு, இன்னொரு பக்கத்துல ஆண்டவருடைய கரம் அவன் மேல இருக்குது. இப்போ மூணாவது பாட்டு எழுதிருக்குது. அவன் கேட்டதெல்லாம் ராஜா கொடுத்தான். எந்த ராஜா? அர்த்தசஷ்டா. சரியா? சரி, இது எப்படி நடந்துச்சு? அவன் எப்படி தேறின வேத பாரகனா மாறினான்? ஆண்டவர் ஒரு நாள் திடீர்னு அவனுடைய கனவுக்குள்ள வந்து அவனுடைய மூளைக்குள்ள அந்த வசனத்தெல்லாம் வச்சு தீப்ப பூட்டி விட்டாரா? என்ன பண்ணிருப்பாரு? நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். ஸ்கூலுக்கு காலேஜ் எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்றது? படிச்சு பார்த்துட்டு கடைசியில தலை வச்சு தூங்கிடுறது இல்ல. எப்படியாவது எங்க போட்டோம் அப்படி போயிடுமா தெரியல. இவன் என்ன பண்றான் பாருங்க. 10ஆம் வசனம் அப்படி எழுதிஇருக்குது. எப்படி இருந்தான்? கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்தான். ஆராய்ந்தது எதுக்கு? எனக்கு பைபிள் தெரியும் சொல்றதுக்கு இல்ல, அதன்படி செய்ய மற்றவர்களுக்கு போதிப்பதற்கு. அப்போ தேறின வேத பாரகனாக இவன் மாறினது எப்படின்னு கேட்டா, முதல்ல என்ன பண்ணா? ஆராய்ச்சி பண்ணா. இரண்டாவது அதன்படி அவன் வாழ்ந்தான். மூணாவது மற்றவர்களுக்கு உபதேசித்தான். அவ்வளவுதாங்க மேட்ச். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே கொடுக்கிற வாஞ்சையை, விருப்பத்தை நான் அறிந்து அதன்படி நடந்து அதை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். அதை மற்றவர்களுக்கு என்ன? புரியுதா? எழுதுறதுதான் புரியாது. சரி, எழுதுங்க. இஸ்ரா எப்படி தேறின வேத பாரகனா இருந்தான்? முதல்ல என்ன செஞ்சான்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தான். அடுத்தது செஞ்சான். அந்த வேத வசனம் என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் அவன் வாழ்க்கையில நினைச்சுதான் ஃபாலோ பண்ணான். ஒருவேளை அவனுக்கு உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படுங்கள் வாசித்தானா அவன் என்ன செஞ்சிருப்பான்? அதை செஞ்சிருப்பான். செஞ்ச பிறகுதான் மூணாவது என்ன செஞ்சானா? இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவம். அப்போ ஒரு பக்கத்துல தேவனுடைய கரம் அவன் மேல அமர்ந்திருக்குது, ஆண்டவருடைய கரம் என் மேல இருக்குதுங்கிறதுக்காக அவன் எதையுமே செய்யாம சும்மா இருக்கல. அவன் என்ன பண்றான்? வேத வசனங்களை எடுத்து வச்சு ஆராய்ச்சி பார்க்கிறான். அந்த வசனத்துக்கு ஏற்றாற்போல தன்னுடைய வாழ்க்கையை திருப்பி அமைக்கிறான். இப்பொழுது ஜனங்களுக்கு முன்னால் இருக்கிற ஒரு தகுதி உள்ள தேறின வேத பாரகனாக மாறிவிட்டான். தேறின வேத பாரகனாக மாறிட்டான். அதனால்தான் 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்க எப்படி எழுதியிருக்குது? சாரி, 8 இல்ல, நெகேமியா புத்தகத்துல 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். ஆமா, வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு என்ன சொல்றாங்க. இப்போ அப்படியே நீங்க வாசித்து வந்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அந்த மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி நெட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக் கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். எவ்வளவு நேரம் இருந்தாங்க? ஒரு ஜாமம் மட்டும். ஒரு ஜாமம்னா 3 மணி நேரம். எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு மேல தேவனுடைய கரம் நன்மையாக அமர்ந்திருக்குது.
அந்த மனிதன் செயல்பட ஆரம்பிக்கிறான். அந்த மனிதன் செயல்பட்டதனுடைய விளைவு எப்படி இருக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள தேவன் பட்சமாக பாவங்களை எல்லாத்தையும் விட்டு என்ன செஞ்சுட்டாங்க. இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க. நாம என்ன செய்யணும்? முதல்ல ஆண்டவர் நமக்குள்ள என்னத்தை கொடுக்குறானா, நம்ம மேல தேவனுடைய கரம் நன்மையா இருக்கிறத குறித்து சொல்லல, ஆனா நமக்குள்ள ஆவியானவர் என்ன செய்யறானா, வாஞ்சையும் விருப்பத்தையும் கொடுக்கிறார். உடனே நம்ம என்ன செய்யணும்? பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசப்பட்டா நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய ஆரம்பிக்கும், மாற ஆரம்பிக்கும். எப்படி? எதை செஞ்சாலும் நம்ம என்ன செய்வோம்? முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கம் பண்ணாமலும் செய்வோம். அப்படி செய்யும் போது மற்றவங்களுக்கு முன்னால நம்ம எப்படி இருக்கிறோம்? சாட்சியா இருக்கிறோம். இதை நம்ம பிராக்டிஸ் பண்றோம்னு அர்த்தம். அடுத்தது என்ன பண்ணலாம்? நம்ம தேவை வரும்போது தேவை உள்ள ஜனங்களுக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து அளித்தால் அவர்களும் தங்களுடைய பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்வாங்க? அப்போ எஸ்ரா இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழுகிற பரிசுத்தவான்களாகிய உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன். எல்லாருக்கும் வேதம் தெரிஞ்சுதானா? இல்ல. நிறைய பேர் ஆசாரியர்களா இருந்தும் தாங்கள் எந்த கோகாத்தியரா மெராரியரா என்று தன்னுடைய வழிமுறைகளை அறியாதபடிக்கு அவங்களால ஊழியம் செய்ய முடியாமலே போயிடுச்சு. அந்த காலத்துல கூட நான் யார் என்பதை சரியாக அறிந்து வைத்திருந்த எஸ்ரா, தன்மேல் தேவனுடைய கரம் இருக்கிறதை உணர்ந்திருந்த எஸ்ரா தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுகிறதுல அவன் கவனமாக இருந்தான். God's provision என்பது தேவனுடைய கரம் நன்மையாக அமைந்தது. Man's responsibility என்பது அவன் ஆராயவும் செய்யவும் அதை போதிக்கவும் தன்னுடைய மனதை பக்குவப்படுத்தினான். இந்த காலை நேரத்தில் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை ஆராயவும் செய்யவும் அதையே மற்றவர்களுக்கு போதிக்கவும் கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். புரியுதா நான் சொல்றேன்? இதை நோட்டில் எழுதி வச்சா பார்த்தாது. எங்க இருக்கணும்? ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதத்தை வாசிப்பதற்கு எவ்வளவு ஆர்வம் காண்பிக்கிறீர்களோ, இந்த வேதத்தை ஆராய்வதற்கு எவ்வளவு நேரத்தை செலவு செய்கிறீர்களோ, அந்த நேரத்தை எல்லாம் செலவு பண்ணி அந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு, நமக்குள்ளே காணப்படுகிற பாவ இயல்பு நம்மை விட்டு அழிக்கப்படுவதற்கு நம்ம தொடர்ந்து என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? பிரயாசப்பட்டுட்டே இருக்கணும். அது எந்தெந்த மூலையிலெல்லாம் எந்தெந்த ரூபத்திலெல்லாம் அது எனக்குள்ள வெளிப்பட்டாலும் அதையெல்லாம் அழிப்பதற்கு எனக்குள்ள ஒரு பரிசுத்த வாஞ்சை எனக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருப்பார். கொடுக்க கொடுக்க அந்த அவருடைய வெளிச்சம் எனக்குள்ளே வர வர இந்த வேத வசனத்தின் அந்த வெளிச்ச துணையோடு கூட நான் என்ன செய்யணும்? அதெல்லாம் அழிச்சு போட்டுட்டா ஒரு நாள் நாம் அவரோடு கூட நாம் என்ன செய்வோம்? மகிமைப்படுத்தப்படும். அதுக்கு முன்னால இந்த உலகத்துல அநேகருக்கு நாம் பிரயோஜனம் உள்ள பார்த்தோம். யாருக்கெல்லாம் எஸ்ராவை போல ஆண்டவரால் பயன்படுத்தப்படணும்னு ஆசை உங்க மேல தேவனுடைய நன்மையான கரம் இருக்கிறதை குறித்து நான் சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு பரிசுத்த வாஞ்சையும் விருப்பத்தை உண்டாக்குகிற அந்த மகாபெரிய தேவனுடைய தயவு உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட்டு, அது எதுக்காக வெளிப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க அவசரமா அழித்தளித்த கோலத்துல 23ஆம் சங்கீதத்தையே வாழ்க்கை முழுசும் படிச்சுட்டு ஓட்டிட மாட்டீங்க. அதுக்கு பிறகு வேதத்துல நிறைய பகுதிகள் இருக்குங்கிறத வாசிப்பீங்க. நீ வாசிக்க வாசிக்க ஆராய்ந்து பார்க்க பார்க்க இதுல நித்திய ஜீவன் இருக்கிறது. வேத வசனத்துல என்ன இருக்குது? நித்திய ஜீவன். இது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த ஜீவன் என்னை மறுரூபமாக்குகிறது, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அப்படின்னா நான் வாழ்கிற இடத்துல என்ன பாவத்தோடு ஜனங்கள் வாழ்ந்தாலும் அதை குறித்து எனக்கு கவலை அல்ல. நான் ஜீவ வசனத்தை சுடர்களை போல பிடித்துக் கொண்டு நான் சாட்சியாக வாழ்வேன். அப்படி வாழுகிற எண்ணத்தான் ஆண்டவர் ஜனங்களுக்கு முன்னால கொண்டு நிறுத்த போறாரு. இப்ப அங்கேயும் எனக்கு என்ன வேலைன்னா, இதே வசனத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுடைய பாவத்திலிருந்து அவர்களுடைய பொல்லாத வழிகளிலிருந்து அவர்கள் பிரிக்கப்பட்டு தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டிய வேலை. இந்த ரிஃபார்மேஷன் தான் இன்னைக்கு தேவனுடைய சபைக்கு தேவை. மியூசிக் போடுறவங்க தேவை, பாட்டு பாடுறவங்க தேவை, கூட்டுறதுக்கு பெருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆட்கள் தேவை. ஆனா எல்லாரும் தேறின வேதபாரர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய தேவை. எல்லாம் நிறைய ப்ரொஃபஷன் இருக்கு, உள்ள நிறைய வேலைகள் இருக்கு. ஆனா எந்த வேலை செஞ்சாலும் சரி
நம்ம யாரா தான் இருக்கணும்? தேறின வேத பாருங்க, வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்களா இருக்கணும், அதன்படி நடக்கிறவர்களா இருக்கணும், அதையே மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களா இருக்கணும். இளமையிருக்கணும். அப்படியே உடைய வேதாகமத்தை கரங்களை எடுத்துக்கங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 52வது வசனம். மத்தேயு 13:51-52. அங்கே ஆண்டவர் அநேக உவமைகள் எல்லாம் சொல்றார். சொல்லிட்டு பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியா பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற வீட்டு எஜமானனாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பழைய உடன்படிக்கைக்கு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் கேட்கிறாரு, நான் சொன்ன ஓமெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? சொல்றாங்க, ஆமா ஆண்டவர், எல்லாம் புரிஞ்சது. அப்படின்னா நீங்கள் யாராக இருக்க வேண்டும்? தேறின வேத பாரகர்களை போல. நிறைய நேரத்தில் நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்யணும், என் மேல வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நோக்கம் என்ன? ஐயா உங்களுக்கு தான், தம்பி உங்களுக்கு தான். நீ தேறின வேத பாரகனாக இருக்க, நீ பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும், தேறினவனாக இருக்க வேண்டும். இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து அதில் நடக்கிறவனா இருக்கணும். அதுக்கு அதிகமான நேரத்தை கொடுக்கணும். இந்த வேதத்தை வாசிக்கிறதுக்கும் தியானிக்கிறதுக்கும் சரியான நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகாலையில 3 மணி 4 மணி அப்படிங்கும் போது எழுப்பி நல்ல முகத்தை கழுவிட்டு இந்த வேத வசனத்தை வாசிச்சு, கர்த்தாவே உம்முடைய வேதத்தில் அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி நாம் ஜெபித்தால் ஆண்டவர் இந்த வேத வசனங்களை நமக்கு விளக்கி காண்பிப்பார். ஐயா, நேரம் போறதே தெரியாம ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து வசனத்தை தியானிச்சுட்டே இருக்கலாம், படிச்சுட்டே இருக்கலாம். இந்த வேத வசனம் என்னை பலப்படுத்தும், என்னை கட்டி எழுப்பும், என்னை தட்டி விடும், என்னை உணர்வுள்ளவனாக மாற்றும், என்னை செயல்படுகிறவனாக மாற்றும், என்னை பசித்துள்ளவனாக மாற்றும்.
விசுவாச